அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. 2K அகாடமி கல்வியில் திமிருகொள் என்பது நம்முடைய வாசகம். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாம், அதாவது நண்பர்களே இன்னையிலேருந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமுக்கு சாலிடாக பார்த்தோம் அப்படின்னா ஒரு 180 நாட்கள், அதாவது 6 மாதங்கள். சரிங்களா, 6 மாதங்கள் என்பதே இருக்குது. என்ன சார் எல்லோரும் 8 மாதங்கள்னு சொல்கிறாங்க, இது நீங்கள் 6 மாதங்கள்னு சொல்கிறீங்க, எல்லோரும் 200 நாட்கள் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க நண்பர்களே. அதாவது இன்னையிலேருந்து டிஎன்பிஎஸ்சி நோட்டிஃபிகேஷன், நான் சொல்லக்கூடியது நோட்டிஃபிகேஷன். சரிங்களா, நோட்டிஃபிகேஷனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக 180 நாட்கள் மட்டுமே இருக்குது. நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள். சரிங்களா, மொத்தம் 180 நாட்கள் தான் இருக்குது. இந்த 180 நாட்கள் ரொம்ப ஒரு முக்கியமான தருணம் நண்பர்களே. சரிங்களா, ரொம்ப ஒரு முக்கியமான தருணம். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 படிக்கிறவங்க, நான் சொல்லக்கூடிய குரூப் 4, குரூப் 2க்கு சொல்லலை, குரூப் 4க்கு சொல்கிறேன். குரூப் 2க்குமே படிக்கிறவங்களும் பார்க்கலாம், 2 பேருமே யூஸ் ஆகக்கூடிய ஒரு வீடியோ தான். சரிங்களா, அந்த நாட்கள் என்பது குரூப் 4 தான் சொல்கிறேன். ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ. இதாவது இந்த வீடியோ அதாவது எப்படி சொல்கிறதுனா உங்கள் லைஃப். சரிங்களா, இந்த 6 மாதங்கள் என்பது ஒரு எக்ஸாமுக்கான டைம் அப்படின்னு யாரும் நினைக்காதீங்க. இந்த 6 மாதம் ஒரு எக்ஸாமுக்கான டைம் தானே அப்படின்னு யாருமே நினைக்காதீங்க நண்பர்களே. இது எக்ஸாமுக்கான டைம் மட்டுமே கிடையாது. உங்கள் வாழ்க்கை, ஒரு விஷயம் புரிந்து கொள்ளுங்கள், இந்த 6 மாதங்கள் நீங்கள் படிக்கக்கூடிய படிப்பு தான் அடுத்த 25 வாழ்க்கை, அடுத்த 30 வருஷ வாழ்க்கை, அடுத்த சிலர் ஒரு 20 வருஷம், கரெக்டாக நீங்கள் 20 வயசில் டியூட்டி, 21 வயசில் நீங்கள் டியூட்டி ஜாயின் பண்ணால் கூட ஏன்னா அடுத்து ஒரு 40 வருஷம் சர்வீஸ் பண்ணி 40 சாலிடாக 35 டு 40 வருஷம் கூட சாலிடாக நீங்கள் ஒர்க் பண்ணுவீங்க. சரிங்களா, அப்படின்ற வாழ்க்கை. அப்படின்றப்ப இந்த 6 மாதத்தை எப்படி பயன்படுத்துவதுன்றதை புரிஞ்சுக்கோங்க. கொஞ்சம் பயப்படுங்க. இந்த வீடியோ ரொம்ப முக்கியமாக சொல்லுவேன். எல்லோரும் ஒரு லைக் பண்ணிவிட்டு ஹைப் பண்ணிவிட்டு பார்க்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. லைஃப், உங்களுடைய லைஃப் இது புரியுதுங்களா? பார்க்கலாமா? தினமும் படியுங்கள், படிக்காமல் இருக்காதீர்கள் அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். அதாவது நண்பர்களே, இப்போ 6 மாதங்கள் என்பது என்ன சொல்கிறீங்க அப்படின்னா, எல்லோரும் 6 மாதம் இருக்கலப்பா, பார்த்துக்கலாம்ப்பா, நான் நோட்டிஃபிகேஷனுக்கு அப்புறம் வர தேதியை கணக்கிலே எடுக்கலை. நான் புரியுதுங்களா, அந்த நோட்டிஃபிகேஷனுக்கு அப்புறம் வரதை நான் கணக்கிலே எடுத்துக்கல நண்பர்களே. அந்த நோட்டிஃபிகேஷன் எடுத்து ஏன்னா நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சுன்னா அடுத்து நம்ம நினச்சாலும் படிக்க முடியாது நண்பர்களே. அதை நம்ம நினச்சாலும் படிக்க முடியாது. அதுதான் உண்மை. ரிவிஷனும் பண்ண முடியாது, படிக்க முடியாது. பிறகு படிப்போம், போயிடும். நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. என்னை பொறுத்த வரைக்கும் ஒன்றும் பண்ண முடியாது. சரிங்களா, மற்றவங்க எப்படின்னு எனக்கு தெரியல, ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் நான் உண்மை தான் சொல்கிறேன். பண்ண முடியாது, அனுபவத்தில் சொல்கிறேன். சரிங்களா, ஸோ அதனால் 6 மாதம் தான் இருக்குது. தினமும் படிங்க, படிக்காமல் இருக்காதீங்க. 6 மாதம் இருக்குது, 7 மாதம் நினைக்காதீங்க. ஸோ நம்மளுடைய லைஃப் அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். சரிங்களா, அடுத்து சொல்லக்கூடிய காரணங்க, உங்கள் கனவின் மீது எண்ணத்தை வையுங்கள், சுற்றி இருப்பவர்கள் வேண்டாம். அதாவது நண்பர்களே, நான் ஏன் இந்த விஷயத்தை சொல்கிறேன் அப்படின்னா, உங்களுடைய கனவு என்னது? இன்னும் 6 மாதம் இந்த எக்ஸாமுக்கு இருக்குது. இந்த 6 மாதம் நான் படிக்கணும், நான் படித்தேன் அப்படின்னா எனக்கு ஒரு வேலை கிடைக்கும். சரிங்களா, 6 மாதம் இருக்குது, இந்த 6 மாதம் நான் படித்தா எனக்கு வேலை கிடைக்கும், நான் நல்ல ஒரு கவர்மெண்ட் ஜாப்பில் இருப்பேன். இன்றைக்கி நான் எந்த வேலைக்கும் போகாமல் இருக்கேன், உண்மைதான். இல்லை, நான் ஒரு பிரைவேட்டில் போய்கிட்டு இருக்கேன், ஆனால் உண்மைதான். ஆனால் ஒரு 6 மாதம் நீங்கள் கஷ்டப்பட்டு உழைச்சிங்கன்னா நண்பர்களே, ஒரு நாளைக்கு குறைந்தது 5 மணி நேரம் படிங்க நான் சொல்லுவேன். குறைஞ்சது 6 அதிகபட்சம் 6 மணி நேரம் கூட படிக்கணும். 5 to 6 மணி நேரம் படித்தா கூட போதும்னு சொல்லுவேன். ஆனால் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க நண்பர்களே, முடியாதவர்கள் 5 to 6 மணி நேரம் படித்தாலும் பாஸ் பண்ண முடியும் ஒரு நம்பிக்கை. படிக்கலாம், கண்டிப்பாக இதுக்கு கிளியர் பண்ண முடியும். ஆனால் 8 மணி நேரம் 10 மணி நேரம் படிக்கணும், படிங்க, தப்பு கிடையாது நண்பர்களே. 8 மணி நேரம் 10 மணி நேரம் படித்தாலும் தப்பு கிடையாது. உங்களால் முடிஞ்சது ஒரு நாளைக்கு 6 மணி நேரமாக படிங்க. அது என்னுடைய கருத்து, புரியுதுங்களா? ஸோ அதனால் நல்லா படிங்க, நைட்டும் பகலும் படிங்க. உங்கள் கனவை பாருங்கள். நம்ம ஹெல்த் ப்ராப்ளம் வரும், நிறைய பிரச்சனை வரும், எல்லாத்தையும் கனவை பாருங்கள். சுற்றி இருப்பவங்க பார்க்காதீங்க. சுற்றி இருக்கவங்க நம்மளை தான் சொல்லிகிட்டே இருப்பாங்க, இவங்க அப்படி பண்ணாப்பா, இத்தனை வருஷம் படிக்கிறோம், வேலையே கிடைக்கலையாப்பா, என்னப்பா இப்போ கட்டாலும் ஒரு வாரத்தில் வேலைக்கு போச்சுன்றா அப்படின்னு பசங்களை சொல்லுவாங்க. பொண்ணுங்களாம் என்னம்மா மேரேஜ் பண்ணாமல் இருக்கீங்க? மேரேஜ் பண்ணிட்டு கூட இப்போ எல்லா பொண்ணுங்களும் படிக்க தானே செய்கிறாங்க. பொண்ணு வீட்டில் என்ன சொல்லுவாங்கன்னா, எல்லாரும் கல்யாணம் முடிச்சலாம், அங்கே படிக்காமல் இருக்கா, கல்யாணம் முடிச்சு காலேஜே படிக்க வைக்கிறாங்க, டிஎன்பிஎஸ்சி படிக்க முடியாத வீட்டில் இருந்துக்கிட்டு அப்படின்ட்டுவாங்க. சில ஹவுஸ் ஒய்ஃப் இருப்பாங்க, என்னம்மா கல்யாணம் ஆகி குழந்தை பிறந்துச்சு, இன்னும் படிப்புன்னு தூக்கிக்கிட்டு இருக்க, உனக்கு வேலை கிடைக்காதா என்னம்மா அப்படின்னு சொல்லி நம்ம அப்படிலாம் பேசுவாங்க. நான் கேள்விப்பட்டது, காதில் கேட்டது நான் சொல்கிறேன் நண்பர்களே. அப்படிலாம் பேசுவாங்க. இந்த பொண்ணு படிக்கிறது வீட்டில் ஒரு வேலையும் பார்க்க மாட்டேங்குது, என்னதான் படிக்குதுன்னு தெரில, அவளும் அப்படிலாம் சொல்லுவாங்க. இவங்களும் பார்த்தா படிச்சுட்டே இருக்காங்க. இப்படிலாம் நம்மளை குறை சொல்லுவாங்க, நம்மளை ஏளனமாக பேசுவாங்க. இது நடக்கக்கூடிய உண்மை. எனவே என்ன சொன்னாங்க தெரியுமா, 18 லட்சம் பேர் எழுதுகிற பரீட்சையில் உனக்கெல்லாம் எங்கடா வேலை கிடைக்க போகுது அப்படின்னு என்னுடைய ரிலேட்டிவ் சொன்னாங்க. எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு, என்னடா இப்படி சொல்லிட்டு போகிறாங்க அப்படின்னு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஆனால் அதே 18 லட்சம் பேர் எழுதிய எக்ஸாமில் நான் 49வது ரேங்க் ஓவரால் தமிழ்நாட்டில், புரிஞ்சுங்க நண்பர்களே. ஸோ அப்படி அவங்க சொன்னவங்க, பரவாயில்லடா 49ஆடா, பரவாயில்ல வேலை கிடச்சிடும் அப்படின்றாங்க. என்னை பார்த்து அப்படி சொன்னாங்க. சரிங்களா, ஸோ எதுக்கு சொல்ல வேணா, சுற்றி இருக்கவங்க எதாவது சொல்லிட்டே இருப்பாங்க, அவங்க இப்படி சொல்லிட்டாங்க, இவங்க இப்படி சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் படிக்காமல் ஒரு டயத்தை வீணடிக்காதீங்க நண்பர்களே. செகண்ட் விஷயம், தேர்ட் விஷயம், உடல்
நலம், நல்ல உணவு, உடற்பயிற்சி, படிப்பு. அதான் நண்பர்களே இந்த 6 மாதம் நம்ம உடற்பயிற்சின்னு போட்டிருமே, டேய் படிக்கவே நேரம் இல்லை இல்லை உடற்பயிற்சியடா அப்படின்னு கேட்காதீங்க நண்பர்களே. ஒரு 1/4 மணி நேரத்துலேருந்து ஒரு அரை மணி நேரம் உடற்பயிற்சி, அட்லீஸ்ட் ஒரு 10 நிமிஷம் நடைப்பயிற்சி, இல்லை ஒரு 10 நிமிஷம் வீட்டுக்குள்ளேயே நடக்கலாம். அப்படி ஏதோ 10 நிமிஷம் சின்ன சின்ன எக்ஸசைஸ். பாய்ஸாக இருந்தால் ஒரு 1/2 hour வெளில போய் தான் சிம்பிளாக எக்ஸசைஸ் பண்ணுங்கள். கேர்ள்ஸாக இருந்தாங்கன்னா வீட்டிலே கூட சின்ன சின்னதாக ஒரு 10 நிமிஷம் ஏதாவது ஒரு சின்ன சின்ன எக்ஸசைஸ், ஒரு வாக்கிங் ஏதோ பண்ணுங்கள். ஏன்னா நம்ம உடம்பு நல்லா இருந்தால் தான் படிக்க முடியும். உடம்புல சளி பிடிச்சா கூட படிக்க முடியாது, காய்ச்சடிச்சா படிக்க முடியாது, சளி பிடிச்சா படிக்க முடியாது, எங்கே சுருக்கிக்கிட்டால் படிக்க முடியாது. அதையே பார்ப்போம். அதனால் உடற்பயிற்சி உடம்பு ரொம்ப முக்கியம். செகண்ட் விஷயம் என்ன சொல்லியிருப்பேன் அப்படின்னா, நல்ல உணவுன்னு சொல்லியிருப்பேன் நண்பர்களே. நம்மளுடைய ஃபுட்டு ரொம்ப முக்கியம். நல்ல சாப்பாடு சாப்பிடுங்க சரிங்களா. நம்மளுடைய என்ன சொல்கிற நம்ம ஸ்டொமச் நல்லா இருந்தால் தான் நம்மளுடைய படிப்பு, கவனம் எல்லாமே நல்லா இருக்கும் என்பது அறிவியல் பூர்வமான உணவு. நல்ல உணவு சாப்பிட்னா நம்ம கண்டி சத்தான பழத்தை வாங்கி சாப்பிடுங்க, அதை வாங்கி சாப்பிடணும்னு சொல்ல நண்பர்களே. ஏதோ 3 நேரத்துக்கு நல்ல சாப்பாடு சாப்பிட்டு அதாவது ரிலாக்ஸாக இருங்க, அவ்வளோதான். சரி, ஹெல்த் நல்லா பார்த்துக்கங்க. ஏன்னா சாப்பிட்லாட்டி அல்சர் வந்துடும் அப்படின்வாங்க. ஸோ அதனால் பார்த்துக்கங்க. தேவையில்லாத சாப்பாடு சாப்பிட்டாலும் உடம்புக்கு ஏதாவது ப்ராப்ளம்ஸ் வரும். ஸோ அதனால் உடற்பயிற்சி, உணவு, உடல் நலம் ரொம்ப முக்கியம். நல்ல தூக்கம் தூங்குங்க. இன்னும் அதாவதுங்க நான் சொல்லக்கூடிய 180 நாட்கள் இருக்குன்னு சொல்கிறேன். ஆனாலும் என்னை பொறுத்தவரைக்கும் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ஒரு நாளைக்கு குறைஞ்சது நீங்கள் 6 மணி நேரம் தூங்கிடுங்க. அதாவது ஃபுல் டைமாக படிக்கிறேன், நான் வீட்டில் தான் படிக்கிறேன், ஒரு நாளைக்கு 24 மணி நேரமும் நான் சும்மா தான் இருக்கேன். சும்மா இருக்கேன் கிடையாது, சாரி தப்பாக சொல்லிட்டேன். நான் சும்மா அதாவது 24 மணி நேரமும் நான் படித்து கொண்டு தான் படிக்க தான் என்னுடைய ஒர்க்கு, வேறு எந்த ஒர்க்குமே எனக்கு இல்லை அப்படின்னு இருப்பீங்களே. நீங்கள்லாம் ஒரு 6லேருந்து ஒரு 8 மணி நேரம் தூங்கலாம், தப்பு கிடையாது நண்பர்களே. தூங்குங்க அப்படின்னு நான் சொல்ல வரல, தப்பு கிடையாதுன்னு தான் சொல்கிறேன் சரிங்களா. மிச்சம் 16 மணி நேரம் இருக்குது சரிங்களா. நீங்கள் வேறு எந்த ஒர்க்கும் இல்லாட்டி அடுத்த 6 மணி நேரம் நீங்கள் மிச்சம் ஒர்க் வச்சா கூட 10 மணி நேரம் படிக்க உங்களுக்கு டைம் இருக்கும் சரிங்களா. அப்படி இல்லை சார் நான் ஒரு நாள் பார்ட் டைமாக படிக்கிறேன் அப்படின்னு இருக்கீங்களா, நீங்கள் உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. பார்ட் டைமாக படிக்கிறீங்களா, நீங்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு 6 hours தூங்குங்க. அதாவது 6 hours குறைஞ்சி இப்போதைக்கு யாரும் தூங்க வேண்டாம் நண்பர்களே. ஏன் அப்படின்னா எக்ஸாம் பக்கத்தில் இருந்தால் ஒரு 5 hours தூங்கிக்கலாம். பட் என்ன பொறுத்த வரைக்கும் 6 hours கொஞ்சம் தூங்காதீங்க. நல்லா தூங்கினா தான் படிக்க முடியும். அடுத்து என்ன பண்ணணும் சார், நோ ஃபங்க்ஷன், நோ செலிப்ரேஷன், அவாய்ட் ப்ளீஸ் சம் ஹாப்பினஸ் அப்படின்னு போட்டிருப்பேன். ஃபங்க்ஷனுக்கு சும்மா இப்போ பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் வச்சுக்கிட்டே இருக்காங்க. முதல்ல ஃபங்க்ஷன் எப்போயா அவ்வளோ தான் எனக்கு தெரிஞ்சு வரும். இப்போலாம் பார்த்தா எப்போ பார்த்தாலும் ஃபங்க்ஷன் ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் வந்துடுங்க. ஃபங்க்ஷன் போலாட்டி அவங்க இப்படி நடப்பாங்க ஃபங்க்ஷன் நினச்சி ஃபங்க்ஷன் போகாமல் இருக்கவும் முடியல. ஹவுஸ் ஒய்ஃப் ரொம்ப சிரமப்படுவீங்க சரிங்களா. அப்புறம் செலிப்ரேஷன் ஏதாவது ஒரு செலிப்ரேட் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. ஊரில் பொங்கல் செலிப்ரேஷன், அந்த செலிப்ரேஷன், இந்த செலிப்ரேட் பண்ணிட்டே இருப்பாங்க. சம் ஹாப்பினஸ்லாம் நம்ம ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைப்போம். ஏதாவது ஒரு செலிப்ரேட் பண்ண நினைப்போம், ஃபங்க்ஷன் போகணும் நினைப்போம். இந்த மாதிரி விஷயங்களை ஒரு 6 மாதம் தான் நண்பர்களே. 180 நாட்கள் நீங்கள் அவாய்ட் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் எக்ஸாம் முடிச்சதுக்கப்புறம் ஃபங்க்ஷன் போகிறதா உங்கள் வேலையாக இருக்கும், செலிப்ரேஷன் பண்ணுறது தான் உங்கள் வேலையாக இருக்கும். நீங்கள் ஹாப்பியாக மட்டும்தான் இருப்பீங்க, புரியுதுங்களா. அதுக்கப்புறம் நம்ம வழி போகக்கூடாது கூட இல்லை, நமக்கு ஆட்டோமேட்டிக்காக வரும். நிறைய நம்ம வேலைக்கு போனதுக்கப்புறம் ஃபங்க்ஷன் போய் அவனோட கட்டாயம் வரும், போய் தான் அவனை போவோம், ஜாலியாக போவோம், நிம்மதியாக போவோம். பட் இப்போ வேணாம், இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு குரூப் 4 இந்த விஷயத்தை நல்லா மைண்டில் செட் பண்ணிக்கோங்க. நான் இவ்வளோ நேரம் சொன்ன விஷயத்த நீங்கள் எவரும் கவனிச்சிங்கன்னு எனக்கு தெரில. பட் இந்த விஷயத்தை நல்லபடியாக எல்லாமே கவனிங்க நண்பர்களே. 2027 குரூப் 4 வரும், அதில் நான் படித்துக்கிறேன் அப்படின்னு யாருமே இருக்காதீங்க. நான் அடித்து சொல்கிறேன், 2027 குரூப் 4 வராது. கண்டிப்பாக சொல்கிறேன், 2027 குரூப் 4 வராது. இந்த 6 அதை நினச்சிக்கிட்டு, ஏன்னா 2020 இதே கவர்மெண்ட் வந்தப்போ நான் கவர்மெண்ட் கூட சொல்லலைங்க. ஸோ வந்த புதுசில் நம்ம கொரோனா அதுவும் வந்துட்டு இருந்துச்சு. ஸோ அதனால் ஒன்றும் இல்லை, 2 வருஷத்துக்கு குரூப் 4 எக்ஸாமே போடலை. அடுத்த 3ஆம் வருஷம் தான் குரூப் 4 எக்ஸாம் போட்டாங்க. அதுவும் ஜூலையில் போட்டாங்க, கிட்டத்தட்ட 7ஆம் மாதம் போட்டாங்க. இது போன வருஷம் குரூப் 4 நடந்துச்சு, 2024 நடந்துச்சு, 2025 நடந்துச்சு. இப்போ 2026 குரூப் 4 எக்ஸாம் நடக்குது. ஆனால் 2027 நடக்குமா என்னன்னு தெரியல நண்பர்களே சரிங்களா. அதனால் நடக்குமா தெரியலோட நான் அடித்து சொல்கிறேன், 2027 குரூப் 4 வராது, கண்டிப்பாக வராது. படிக்கணும்னு நினைக்கிறவங்க, குரூப் 4 எலிஜிபிள் நினைக்கிறவங்க, குரூப் 2வும் வராது. குரூப் 2 வந்தாலும் நவம்பர் மாதம் கால்குலேட் பண்ணுவாங்க. அந்த செப்டம்பர் ஆகஸ்ட்டுக்கு முன்னாடி எந்த எக்ஸாமே வராது. அப்படியே வந்தாலும் குரூப் 4 கண்டிப்பாக வராது. குரூப் 4 வந்துச்சுன்னா டிசம்பர் தான் நோட்டிஃபிகேஷனே வைப்பாங்க சரிங்களா. அடுத்து 2027 டிசம்பரில், அதனால் குரூப் 4 வராது. எல்லாம் நல்லா படிங்க சரிங்களா. அடுத்து நம்மளாம் எதுக்கு படிக்கணும் தெரியுமா, நம்ம குடும்பத்தில் ஒன்றும் பண கஷ்டமாக இருக்கும், அந்த கஷ்டத்தை எப்படியா நம்ம தீர்த்துடணும், வேலைக்கு போய் தீர்த்துடணும், கடன் வாங்கியிருப்போம். நம்ம குரூப் 4 படிக்கிற எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியாகவும் ஒரு புவர் ஃபேமிலியாகவும் தான் இருப்போம். மிடில் கிளாஸ் கூட இருக்க மாட்டோம். நம்மளாம் மேக்ஸிமம் புவர் ஃபேமிலி தான் படிப்போம். ஏன் தெரியுமா, நம்மகிட்ட நல்ல பணம், அந்த மணி இருக்குது, நம்ம வீட்டில் இருந்துச்சு அப்படின்னா நம்ம குரூப் 4 யாரும் படிக்க மாட்டோம். அழகாக குரூப் 2 கூட ப்ரிப்பேர் பண்ணுவோம். குரூப் 2 கூட சில பண்ணுவாங்க. நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஏதோ ஒரு வேலை கிடச்சா வேலைக்கு போனால் போதும்டா. நமக்கு இப்போ லேடிஸ்னால் திருமணம் பண்ணுங்க
பண்ணுவாங்க, ஒரு வேலைக்கு போயிட்டு கல்யாணம் முடிக்கணும்னு இருப்பாங்க பெண்கள், சரிங்களா? ஸோ அதனால் வந்து பார்த்துக்கோங்க நம்மளே. பண கஷ்டம்ன்றது நம்ம வேலைக்கு போனால் தான் நம்ம சிஸ்டருக்கு மேரேஜ் பண்ணுற மாதிரி இருக்கும், நம்ம வேலைக்கு போனால் நம்ம மேரேஜ் பண்ணுற மாதிரிலாம் இருக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும். அதனால் வந்து எல்லாம் தீரணும்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் படிங்க, இதான் ரியாலிட்டி, சரிங்களா? எனக்கு இந்த 2 கஷ்டமே இருந்துச்சு, சரிங்களா? அதனால் நான் சொல்கிறேன், எனக்கு இந்த 2 கஷ்டமே இருந்துச்சு. பட் திருமணம் எதுவும் கிடையாது, பட் 2 கஷ்டம் இருந்துச்சு, சரிங்களா? அதனால் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. செகண்ட் விஷயம், எயித் விஷயம், ஸ்டடி ரிவிஷன் டெஸ்ட்டு ஒன்லி யுவர் லைஃப் ஃப்ரெண்ட்ஸ். இந்த 6 மாதங்கள் நண்பர்களே உங்களுடைய லைஃப் என்ன தெரியுமா இருக்கணும்? காலைல எந்திரிக்கிறீங்க, தூங்கி எந்திரிக்கிறீங்க, படிக்கிறீங்க, மத்தியானம் ரிவிஷன் பண்ணுறீங்க, சாயந்தரம் டெஸ்ட்டு போகிறீங்க, அடுத்த நாள் காலைல எந்திரிக்கிறீங்க, படிக்கிறீங்க, ரிவிஷன் பண்ணுறீங்க, டெஸ்ட்டு போகிறீங்க, படிக்கிறீங்க, ரிவிஷன். இதான் உங்களுடைய ரொட்டீன் லைஃபாக இருக்கணும். எந்த ஒரு ஒர்க்குமே செய்யக்கூடாது. ஏன் தெரியுமா? இந்த 180 நாட்களுமே உங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் கண்டிப்பாக இந்த உலகத்தில் பிறந்தவங்க 180 நாட்கள் இருக்கா, ஒரு 10 to 20 நாள் நமக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடும். அப்புறம் நம்ம ஃபேமிலி, அப்பா அம்மா, அவங்களுக்கு ஒரு 10 to 20 நாள் உடம்பு சரியில்லாமல் போயிடும். அப்படின்னு பார்த்தா அதிலே 40 நாள் கழிஞ்சு போகும். அடுத்து ஒரு 140 நாள் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அதில் கண்டிப்பான ஃபங்க்ஷன் போயே ஆகணும், கண்டிப்பாக வந்து ஒரு செலிப்ரேஷன் பண்ணியானும் போகும். அதில் ஒரு 20 நாள் கழிஞ்சு போகும். அப்போ மிச்சம் 120 நாள் தான் இருக்கும். இப்படியே பார்த்தோம்னா ரொம்ப நாட்கள் குறைஞ்சிரும். அதனால் வந்து ஸ்டடி ரிவிஷன் டெஸ்ட்டு உங்கள் லைஃப்பை வந்து வச்சுக்கோங்க. நல்லபடியாக படிங்க, உங்களுக்கு வேலை கிடச்சே தீரும். நல்லா படிங்க, படிக்காமல் யாரும் இருக்காதீங்க. படித்தா மட்டும்தான் விளங்குறோம். கொஞ்சம் பயப்படுங்க, ப்ளீஸ் பேனிக் அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். ஏன் அப்படின்னா கொஞ்சம் பயப்படுங்க எல்லாருமே, சரிங்களா? ஏன்னா 2026 குரூப் 4 நீங்கள் விட்டுட்டீங்க அப்படின்னா 2027 குரூப் 4லாம் வராது, குரூப் 2வும் வராது. டிசம்பர் தான் கால் பண்ணாங்க, அப்படியே வந்தாலும் கண்டிப்பாக வராது, 2028 தான் வரும். புரிஞ்சுக்கோங்க. லைஃப் ஒரு வேலைக்கு போகணும், அதுக்கப்புறம் நம்மளுடைய லைஃப் எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியாது. அதுக்கப்புறம் வந்து இன்னும் வேலை படிக்கிற இப்போ கிடச்சிக்க அந்த படிக்கக்கூடிய டைம் 8 hours, ஒரு பேச்சுலராக இருந்தால் ஒரு 8 மணி நேரம் படிக்க டைம் கிடைக்குதுன்னா இன்னும் 2 வருஷங்கிறது உங்களுக்கு கிடைக்குமா என்பது கேள்விக்குறி. ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கீங்க, உங்களுக்கு இப்போ டைம் கிடைக்குது. இதுவே வந்து குழந்தைங்க பெரிய பிள்ளையாச்சு, இல்லை சின்ன பிள்ளையா இருக்குது அப்படின்னா அப்போ படிக்க டைம் கிடைக்குமா என்னன்னா அப்போ தெரியாது. ஸோ இப்போ கல்யாணம் முடிக்காத பெண்கள் இருக்கீங்க அப்படின்னா மேரேஜ் கண்டிப்பாக பண்ண வச்சு ரொம்ப புஷ் பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா அப்போ அந்த டைம் கிடைக்குமா என்னன்னு தெரியாது. ஸோ வந்து இந்த வீடியோ வந்து ஒரு வாழ்க்கைக்கான வீடியோ, புரிய வச்சு நான் வந்தேன். புரிஞ்சுக்கோங்க, சரிங்களா? டெய்லி வந்து படிங்க, கான்ஃபிடண்ட்டாக படிங்க, பியூட்டிஃபுல் ஃப்யூச்சர் அமையும். நல்லா படிங்க. இந்த லைவ்லேயே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ரிசல்ட்டு கண்டிப்பாக கிடைக்கும். நல்லபடியாக படிங்க, நீங்கள் ஜெயிப்பீங்கன்னு நம்புங்க. என்ன டவுட்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன், சரிங்களா? டெலிகிராம் கூட மெசேஜ் பண்ணுங்கள், சரிங்களா? நம்மளுடைய தேங்க்யூ.